சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. ஓம் கணபதியே போற்றி. எல்லாத்தையும் இழந்துட்டேனே, கவலைப்படாத தங்கமே. நீ இழந்ததை விட மிக சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்க போகுது. உன்னோட நிலையை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி கைத்தட்டி பாராட்ட வைப்பதே என்னுடைய கடமையாகும் தங்கமே. உன்னை எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சரிதானே? எது பண்ணாலும் குறை சொல்கிறாங்கன்னு கவலைப்பட்டுட்டே இருக்க. அவங்களுக்கு குறை மட்டும்தான் சொல்ல தெரியும் தங்கமே. வாழ்கிறதுக்கு வழி சொல்லவே தெரியாது. உன்னோட வாழ்க்கை என்னோட கையில் இருக்குது. மனம் தளராமல் முயற்சி செய்கிறத விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் நிச்சயமாக நீ ஜெயிப்ப. நீ வெற்றி அடைஞ்சு வந்துட்டேன்னா இது எல்லாமே மாறி போயிடும் தங்கமே. உன்னை பார்த்துக்க யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கேன்னு கவலைப்படாத. இதை நினச்சி கலங்கி நிற்காத. உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு நான் இருக்க தங்கமே. எனக்கு எதுக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறேன்? இந்த மாதிரி சொல்கிறது சரியா? நீ கேட்குறது புரியுது. நீங்கள் என் கூட இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்குற. ஏன் தங்கமே, நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கஷ்டம் இல்லாமல் உன்னை வாழ வைக்கிறதுக்காக உன்னை நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதனால தான் இவ்வளவு கஷ்டம். உன்னை யாராச்சும் தவறாக பேசினாலும் நீ கவலையே படக்கூடாது தங்கமே. உன்னோட இருண்டு போன வாழ்க்கையிலும் என்னால் விளக்கேற்ற முடியும் அப்படிங்கிறத நீ முழுசாக நம்பணும். நீ சோதனையை சந்திக்கிறியா இல்லை சாதனைகளை சந்திக்க போறியா? என்ன பண்ண போகிற தங்கமே? இதுக்கு என்ன முக்கியம்னு தெரியுமா தங்கமே? பொறுமையும் நம்பிக்கையும். என்னுடைய பிள்ளையரப்பா என்னை வரவேற்க தயாராயிரு. கண்ணை திறந்து பாரு. நான் உன்னை தேடி வந்திருக்கிறத நிச்சயமா உன்னால உணர முடியும். தெரியாம அலைஞ்சு தெரிஞ்ச உன்னை இன்னைக்கு என்னோட பார்வையில நான் வச்சிருக்கேன். அதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதுக்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தாதான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்களான உன்னோட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னோட கர்ம பலன்களை விலக்கி உன்னை எல்லாரும் வியக்கிற வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் உன்னை. அதனால எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட எல்லா கஷ்டங்களையும் நான் சரி பண்ணி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைப்பேன். நம்பிக்கை இருந்தால் இந்த பிள்ளையார் அப்பாவோட பதிவு நிச்சயமாக உன் கண்ணில் படும். உன்னோட பிள்ளையார் அப்பா நான் உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டேன். என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பிள்ளையாரப்பா நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க. அதனால தான் நான் உன்னை தேடி உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன் தங்கமே. அதனால எதுக்கும் கவலைப்படாமல் இரு. கூடிய சீக்கிரம் உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும். நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ போகிற. இது உன் பிள்ளையார் அப்பாவின் வாக்கு.